Hi friends, welcome to Lovely Pigeons. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் புறாவை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆண் மற்றும் பெண் புறாவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துல உள்ள கூட இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து போற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டா கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆண் மற்றும் பெண் புறாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண் புறா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆண் புறாவோட கழுத்தை பார்க்கும்போது அது கொஞ்சம் ஊதுனாப்பில் இருக்கும். எப்படின்னா பெண் புறாவோட கம்பேர் பண்ணும்போது ஆண் புறா கழுத்து பெருசாக இருக்கும். அது சுற்றி சுற்றி கூவும் ஆண் புறா. அப்போ கூவும்போது அதில் கழுத்து ஊதுறதுக்கு ஏற்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வச்சு ஆண் புறாவை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக எப்படி ஆண் புறா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆண் புறா ஒரு பெண் புறாவை பார்த்த உடனே சுற்றி சுற்றி கூவ ஆரம்பிச்சிடும். இது மூலமாகவும் ஆண் புறாவை கண்டுபிடிக்கலாம். இல்லை ஒரு ஆண் இன்னொரு ஆணோட சண்டை போடும் போதும் சுற்றி சுற்றி கூவும். இதை வச்சும் ஆண் புறாவை கண்டுபிடிக்கலாம். பெண் புறாவும் கூவ தான் செய்யும். ஆனால் அது ஆண் புறாவோட அளவுக்கு இருக்காது. ஆண் புறா மிக அதிக சவுண்டோட கூவும். பெண் புறா பைய தான் கூவும். அதுவும் சுற்றி சுற்றி கூவாது. ஒரு இடத்துல நின்ற மேனிக்க தான் கூவும். ஆண் புறாவை அதோட சொண்டை பார்த்தோம்னா சொண்டுலேருந்து நேராக வரும். நேராக தலையில் அந்த சொண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல லைட்டாக மேடு மாதிரி போய் தான் தலை ஃபுல்லாக கவர் ஆகும். ஆனால் பெண் புறாவை பார்க்கும்போது பெண் புறாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த மூக்குலேருந்து தலை வலுவலுன்னு கவர் ஆகும். நீங்கள் இந்த வீடியோவில் கூட பார்க்கலாம் எப்படி கவர் ஆகிருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமாக நீங்கள் உங்கள் புறாவை ஃபைன் பண்ணிடலாம். இது ஆண் புறா பெண் புறான்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு சரியாக தெரியலை இது ஆண் புறா இது பெண் புறான்னு, அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் புறாவை ரெண்டையும் ஜோடியாக்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி செய்யும்போது ரெண்டும் பெண்ணாக இருந்துச்சு இல்லைன்னா ரெண்டும் ஆணாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் ரொம்ப கடுமையாக சண்டை போடும். இதனால ஒரு புறா உங்கள்கிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு புறா ஜோடி இல்லாமல் தனியாக இருக்குது அப்படின்னா அந்த புறாவுக்கு ஜோடி இல்லாமல் ரொம்ப நாள் வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா அது ஜோடியை தேடி வேறு இடத்துக்கு போகும். ஸோ சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு ஜோடி புறா வாங்கி விடுங்க. அப்போ தான் அது உங்கள் வீட்டிலே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.